வணக்கம். நம்ம இங்கே தெரிஞ்சுக்க போகிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப உடல் உபாதைகள் ஜாஸ்தியாகும், எதிரிகளுடைய தொல்லைகள்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். அதெல்லாம் ஜாதகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ 6ஆம் அதிபதி தசை நடக்கும், 6ஆம் அதிபதி புத்தி நடக்கும். இந்த காலகட்டத்தில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா லேன்னு போட்டிருக்கிறது லக்னம். இப்போ 6ஆம் அதிபர் லக்னத்தில் நின்றால்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பகைவரை ஜாதகர் வெற்றி கொள்வார். 6ஆம் வீட்டு அதிபரை குரு பார்த்தாலும் அல்லது 6ஆம் வீட்டை குரு பார்த்தாலும் எதிரிகளால் ஜாதகரை வெல்லவே முடியாது. ஏதேனும் எதிரிகள் நமக்கு கெடுதல் செய்யணும்னு நினச்சா அவங்களே அழிஞ்சு போயிடுவாங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. ஆனால் 6ஆம் வீட்டில் சுபகிரகங்கள் இருக்கக்கூடாது, தீய கிரகங்கள் இருக்கக்கூடாதுன்னா இருந்துட்டால் என்ன பண்ண முடியும்? ஆனால் தீய கிரகங்கள் இருந்தால் மட்டும்தான் நல்லது. ஏன்னா தீய கிரகங்களான சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது ஆகிய ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் எதிரிகள் ஜாதகரை கண்டு பயந்து ஓடிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு நல்ல பவர்ஃபுல்லானது. 6ல் சனி, ராகு, கேது, சூரியன், செவ்வாய் இருந்தால், ராகெல்லாம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் அதை எதிர்த்து நின்று வெற்றி பெறுவாங்க. கேதுவும் அதே மாதிரி தான். ஆனால் 6ஆம் வீட்டு அதிபதியோட 6ஆம் வீட்டு அதிபதி லக்னத்தை விட பலம் பெறக்கூடாது. ஏன்னா லக்னாதிபதி அது நம்மை குறிக்கக்கூடிய இடம். 6ஆம் இடம்ங்கிறது எதிரிகளை குறிக்கக்கூடிய இடம். ஸோ 6ஆம் இடத்து அதிபர் லக்னாதிபதியை விட பலமாக இருந்ததுன்னா எதிரிகள் நம்மை விட பலம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். இதனால் என்னென்னா எப்பொழுதும் நமக்கு தொல்லையாக தான் இருக்கும். ஸோ அதற்கான சில பரிகாரங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 6ஆம் இடத்தில் சந்திரன் நின்றால் நிறைய கடன் வாங்கி அதனால் பிரச்சனை ஏற்படும். சுக்கிரன் நின்றால் கணவனால் மனைவிக்கு, மனைவியால் கணவனுக்கு துன்பம் ஏற்படும். ரெண்டாவது சுக்கிரன் 6ல் இருந்ததுனாவே அவங்களுக்கு பெண்களால் இல்லீகல் கான்டாக்ட்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. அதனால் அவங்க நிறைய உபாதைகளை இது பண்ணுவாங்க. அதுவும் அந்த 6ஆம் அதிபதி தசம் போது சுக்கிரன் நடத்தும் போது நிறைய உடல் உபாதைகள்லாம் ஏற்படும். குரு நின்றால் 6ல் குரு நின்றுச்சுன்னா குரு நின்றாருன்னா தான் பேசிய பேச்சாலே பிரச்சனைகள் வரும். புதன் இருந்தால் தகாத காரியங்களை செய்வதன் மூலம் எதிரிகள் ஜாஸ்தியாவாங்க. ஆகையால் சுபகிரகங்கள் இருப்பதை விட தீய கிரகங்கள் இருப்பது நல்லது. அதாவது 6ஆம் இடத்து அதிபர் ஆட்சியோ உச்சமாக இருந்ததுன்னா எதிரிகள் நமக்கு ஜாஸ்தியாக இருப்பாங்க. பலம் குறைஞ்சாதான் எதிரிகள் குறைவாக இருப்பார்கள். இதே மாதிரி 2ஆம் இடத்து அதிபர் 6ஆம் இடத்திற்கு சென்றால் ஜாதகருடைய பணம் எதிரிகளிடத்தில் போய் சேரும். 6ஆம் இடத்து அதிபர் 2ஆம் இடத்தில் நின்றால் எதிரிகள் பணம் ஜாதகருக்கு வரும். 7ஆம் இடத்து அதிபர் 6ஆம் இடத்திற்கு சென்றால் மனைவியே எதிரியாக